ஒரு சின்ன கிராமத்துல ராஜு சுதா கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து வந்துருந்தாங்க. ராஜு வயலுக்கு போய் விவசாயம் பண்ணுவாங்க. ஆனா சுதா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீடு வீடா போய் பால் வித்துட்டு வருவாங்க. வயலுக்கு போனோம். சாப்பாடு கட்டிட்டியா? என்னம்மா சாப்பாடு இன்னைக்கு? என்னை மன்னிச்சிடுங்க, என்னால இன்னைக்கு சீக்கிரமா எழுந்து சமைக்கவே முடியல. நைட்டு மீந்த சாப்பாடுல தான் தயிர் ஊற்றி கரைச்சி வச்சிருக்காங்க. அதானே பார்த்தேன். நீ என்னைக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு கொடுத்துருக்க. உன்னை கட்டின பாவத்துக்கு இந்த பழைய சாதமாவது கிடைக்குதுன்னு சந்தோஷம்தான் படணும். விடு, நான் போகிறேன். ரொம்ப தான் பண்றாரு. தினமும் இதே செஞ்சு கொடுக்குறாங்க. நான் மட்டும் என்ன வீட்டுல வெட்டியாவா இருக்கேன்? நானே எல்லா வேலையும் தான் செஞ்சுன்னு இருக்கேன். வயலுக்கு போயிட்டு வர்றதோட சரி, வீட்டுல வந்து எந்த வேலையும் செய்யறதில்ல. இதுல என்ன வேற பிடிச்சி திட்டுறாரு. ராஜு ரொம்பவும் கோவமா வயலுக்கு போயின்னு இருந்தாரு. ராஜு வயலுக்கு போனதும் சுதா எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பால் கறந்து அதை வீடு வீடா போய் விற்கிறதுக்கு போவாங்க. பால்மா பாலு, பால் வாங்கிக்கோங்க வாங்க. பால்மா பாலு, பால் வாங்கிக்கோங்க வாங்க. அக்கா, நாங்க இந்த ஊருக்கு புதுசுக்கா. இதுக்கு முன்னாடி ஒரு பால்கார்கிட்ட பால் வாங்கின்னு இருந்தோம். அது நல்லாவே இல்லை, வெறும் தனியா இருந்தது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல உங்ககிட்ட பால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்கக்கா. உங்ககிட்ட 1 லிட்டர் பால் எவ்வளோக்கா? இன்னைக்கு இருக்காக்கா பால்? எனக்கு வேணும். ஐயோ, இன்னைக்கு இல்லையாம்மா, இப்பதான் வித்துட்டு கடைக்கு போயின்னு இருக்கேன். 1 லிட்டர் பால் 40 ரூபாய்மா. என்கிட்ட நல்லா திக்கா இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்க மாட்டேமா. நீ நம்பி வாங்கலாம் என்கிட்ட. இதுதான் நான் உங்க வீடு. நான் நாளையிலிருந்து கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து ஊத்திட்டு போறேன், சரியா? அது மட்டும் இல்லாம நான் விற்கிறது நாட்டு பசும் பாலுமா. சுத்தமா சூப்பரா இருக்கும், வாங்கி பாரு. அப்படியாக்கா? சரிக்கா, நாளையிலிருந்து கொஞ்சம் மறக்காம ஊத்திடுங்க. அடுத்த நாளும் ஆச்சு. இன்னைக்கு என்னம்மா சமைச்சிருக்க? வயலுக்கு போனோம், சீக்கிரமா கட்டி எடுத்துன்னு வாப்போ. என்னால இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிக்க முடியல. நான் இன்னைக்கு சமைக்கல. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. டீ வச்சிருக்கா, வந்து குடிச்சிட்டு போங்க வாங்க. ஓஹோ, அவ்வளோ திமிரா உனக்கு? வீட்டில் சமைக்காம என்னதான் பண்றியோ தெரியல. சம்பாதிக்கிறதே நல்லா சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் நீ ஒரு சமையலும் பண்ண மாட்டேன்ற. டீயும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீயே கூடி உக்காந்து நின்னிக்கலாம். காலையில இருந்து சாயந்தரம் வரையும் எனக்கு வேலையே சரியா இருக்கு. நான் எங்க இருந்து சமைக்கிறது? ஏதோ ராத்திரி தான் டைமுக்கு அடிக்குது. அதுவும் ரெஸ்ட் எடுக்காம உங்களுக்கு நல்லா வாய் ருசியா தானே சமைச்சு போடுறேன். காலையில மட்டும் என்னால செய்ய முடிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? ஒன்றும் பண்ணாத, இந்த டீயை இன்னைக்கெல்லாம் குடிச்சுன்னு உக்காந்துனரு. நான் வரேன். இவங்க சண்டை டெய்லியும் பெருசானே போயின்னு இருந்தது. நீங்க என்ன வயலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு மத்தியானம் தூங்கின்னு இருந்துட்டு தானே வரீங்க? இன்னைக்கு நான் வயலுக்கு போறேன். எங்க வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு வைங்க நான் வர்றதுக்குள்ளே. அப்பதான் என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு துணி துவைச்சிட்டு பால் கறந்து அதை எடுத்துன்னு போய் வித்துட்டு வாங்க. அதை வித்துட்டு வந்ததுக்கு அப்புறமா கோழியை கொஞ்ச நேரம் திறந்து வைங்க. கோழியை பத்திரமா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா காக்கா தூக்கின்னு போயிடும். அந்த கோழிங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே சமையலும் செஞ்சு வச்சிடுங்க. இன்னும் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நீங்க இதை செய்யுங்க. நான் வரத்துக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கணும். நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். நீ வயலில் போய் கஷ்டப்படப்போ தான் ஏன் அருமை உனக்கு புரியும். சுதாவும் இன்னைக்கு வயல் வேலையெல்லாம் பார்க்கலான்னு வயலுக்கு போனாங்க. தண்ணி பாய்ச்சறதுலேருந்து விறகு வெட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே சுதாவே பார்த்தாங்க. வேலை இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவ கூட கத்தி கத்தியே தலைவலி வந்துடுச்சு. கொஞ்சமாக பால் இருக்குது, அதை சூடு பண்ண வச்சுட்டு பால் கறந்துன்னு வந்துடுவோம். அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிப்போம். ராஜுவும் பால் கறக்கலான்னு போனார். ஆனால் அந்த மாடு எட்டி உதச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. ஐயோ, என்ன இந்த மாடு இப்படி எட்டி உதச்சிடுச்சு? இன்னைக்கு யார் மூஞ்சல் முழிச்சோன்னு தெரியலையே, இப்படி அடியாக வாங்கின்னு இருக்கோம். இந்த மாடு வேறு எங்கே போச்சோ? அவள் வந்தால் திட்ட போகிறா நம்மளை. சரி, போய் காஃபி வேணா போட்டு குடிப்போம். ஐயோ, என்ன இது? வீடு முழுக்க புகையாக இருக்கு. ஐயோ ராமா, அதுக்குள்ளேயே அந்த பால் தீஞ்சு போச்சா என்னன்னு தெரியலையே. ஓடி போய் பார்ப்போம். ஐயோ, காலையிலேருந்து டைமே சரியில்லை. மாடு காணாமல் போச்சு. எட்டி உதச்சதில் முதுகு வேற பிடிச்சிக்கிச்சு. பால் வேற தீஞ்சு போச்சு. இதெல்லாம் நினச்சினே படுத்துன்னு இருந்தோம். அப்படியே ஒரு குட்டி தூக்கம் வேற போட்டுட்டோம். டைம் வேற ஆயிடுச்சு. அவள் வர நேரம் வேற ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சீக்கிரமாக இப்பயே பண்ணணும். முதல்ல இந்த கோழியை திறந்து விடுவோம். நம்ம உள்ளே போய் சமைச்சின்னு இருந்தால் இந்த கோழி அந்த காக்கா தூக்கின்னு போயிடும். நம்ம பேசாமல் இந்த அடுப்புலையே சமைப்போம்.
கோழியை பார்த்துக்கின மாதிரியும் ஆச்சு, அடுப்பில் இங்கே சமைச்ச மாதிரியும் ஆச்சு. பரவாயில்ல, நமக்கும் மூளை இருக்கு. நல்லா சாப்பிட்னு இருக்கட்டும், நம்ம போய் சாப்பாடு செய்வோம். கோழியெல்லாம் திறந்து விட்டுட்டு இவர் அங்கே அடுப்பு பற்ற வச்சுன்னு இருந்தார். அந்த நேரம்னு பார்த்து அந்த காக்காலாம் வந்து கோழியை தூக்கின்னு போயிடுச்சு. ஐயோ, கோழியெல்லாம் காக்கா தூக்கின்னு போயிடுச்சா? ஐயோ, ஒரு கோழியை கூட காணுமே, சவுண்டு இல்லாமல் தூக்கின்னு போயிட்டு இருக்கேன் அந்த காக்கா. இங்கே அடுப்பு வேற பற்ற வைக்க முடியல. இன்னைக்கு யார் மூஞ்சில தான் முழிச்சுமோ, அவள் வந்தா என்னை நல்லா திட்டு போறா. ராஜுவும் ரொம்பவும் சோகமாக உக்காந்துன்னு இருந்தார். அப்போன்னு பார்த்து சுதா வயலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. என்ன வெளியே கோழியை காணோம், மாடை காணோம், என்னாச்சு? சரி, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு போட்டு கொடுங்க. வயல்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான். என்னை மன்னிச்சிடு சுதா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. மாடு என்னை எட்டு உதச்சிட்டு ஓடி போயிடுச்சு. கோழியை காக்காலாம் தூக்கின்னு போயிடுச்சு. சமைக்கவும் முடியல என்னால். வீட்டில் சும்மா தானே இருக்க, எந்த வேலையும் செய்யாமன்னு நான் இதுக்கப்புறம் உன்னை சொல்லவே மாட்டேம்மா. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இதுக்கப்புறம் நான் வயல்லேருந்து வந்து கூட எல்லா வேலையும் உனக்கு செய்கிறேம்மா. கூட மாட உனக்கு ஹெல்ப்பும் பண்ணுறேம்மா. என்னை மன்னிச்சிடுமா. ஓஹோ, இப்பதான் உங்களுக்கு என் அருமை புரியுதா? எத்தனை நாள் என்ன திட்டிருப்பீங்க. இப்ப கோழியும் போச்சு, எனக்கு கோழியும் மாடியும் வாங்கி தரீங்க. எப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரையும் ரொம்ப சந்தோஷம். பார்க்குற நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யலன்னு பிடிச்சி திட்டின்னு இருக்காதீங்க. வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு பாருங்க, அப்பதான் எங்கள் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கும் புரியும். டெய்லியும் எங்கேயும் போகாம வீட்டில் இருக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? சரி, பார்த்து பத்திரமா இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.